பிரச்சார கூட்டத்தோட ஒரு வெளிப்பாடாக தான் இங்கேயும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கோவப்படுறாரு, தன்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கோபம் அவர்கிட்ட நல்லாவே தெரியுது. அவருடைய இன்றைய பேச்சு வெளிப்பாடு இருந்ததே ஒழிய விஷயமா இல்லை. நீங்கள் அதோட நீங்கள் கடைசியாக பார்த்தீங்களான்னு தெரில. நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் போயிட்டாங்க, எல்லாமே போனதுக்கப்புறம் யாரும் இல்லைல்ல, இப்போ நான் சொல்லிக்கலாமா, ஒன்று ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இந்த கருத்தை ஒரு சிஎம் பண்ணார்ல. இந்த மின்வெட்டு சம்பந்தமா பேசின விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு விஷயம், மின்வெட்டு கேட்டால் திருப்பி அதே சொல்றாரு. பதில் என்ன சொல்றாரு? ஃபீஸ் கட்டையை தூக்கிட்டு போறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பேசுறாரு. இந்த அரசு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அவர்கள் செய்த தவறு. இது செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் சொன்னார், இது வரைக்கும் ஒரு ஆய்வு கூட்டம் நீங்கள் நடத்தலைன்னு சொன்னார். அதுக்கு பதிலே காணோம். விசில் சத்தம், விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்றத்தில். அவர் பேசும்போது விசில் அடிக்க, இதுவரை தமிழக வரலாற்றுல சட்டசபையில் இப்படி நடந்ததே கிடையாது, விசில் இல்லையே கிடையாது. அதுதான் சொல்றாரு, விசில் அடிச்சது. இதெல்லாம் சினிமாத்தனம் அப்படின்னு அவருடைய விமர்சனத்தை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க, நம்ம வந்து 2 நாளா 3 நாளா ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணிட்டு ஆக்ஷன் ஒன்று ஃபுல்லாக நடிச்சுக்க. ஒரு டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது தான் இப்போ மேட்டர். ஸோ நீங்கள் அது பண்ணுங்க, குற்றச்சாட்டு பண்ணுங்க, ஆதாரத்தை கொடுங்க. இங்கே 2-3 இடத்துல பிடிச்சோம் நாங்கள் சொல்லுங்கள், இல்லை எங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் பிரச்சனை. நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், புரியுதுங்களா? நீங்கள் ஆதாரம் இல்லாத பல விஷயங்களை இன்னைக்கு முதல்வர் பேசிட்டார். அதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசும்போது திமுக தான் தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை பற்றி சொல்லுங்கள். டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்றா இப்போ கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே பலரை சேர்த்து இருக்கிறீங்களா திமுகவில்? இப்போ அவங்க மேலாம் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு தான் கட்சியில் சேர்ப்பீங்களா, இல்லை கட்சியில் சேர்த்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா? திமுகவை மட்டும் சொல்கிறீங்க, ரைட்டு. உங்களை சார்ந்து வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறவங்கள்ட்ட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்பயுமே சில மந்திரிகள் மேலே இப்பயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மைன்ஸ்லாம் இன்னும் வேறு மாதிரி கலெக்ஷன் வர ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தரப்பில் பேசுகிறாங்க. தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 சட்டசபையில் ரொம்பவே அமைதியா போய்கிட்டு இருக்கே, இயல்புக்கு மாறா போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருந்தவங்க இப்ப இளம் தலைமுறை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டசபைகள்லாம். அதுக்கு ரொம்பவே ஒரு பரபரப்பு பஞ்சம் இல்லாத வகையில முதல்வருடைய இந்த பதிலுரைக்கு வந்து அது அமைஞ்சிருந்துச்சு. ஆளுநருடைய அந்த உரைக்கு அந்த ஒரு பதிலுரை வந்து கொடுத்திருந்தார் முதல்வர். அதுல எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட, வெளிநடப்பு செய்ய, அதன் பிறகு விஜய் அவர்கள் சினிமா பாணியில பல விஷயங்கள் பேசினது, இப்படி பல விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில பெரும் பரபரப்பா போச்சு. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தில் விஜய் அவர் நடந்துக்கிற முறைகள், அவர் உட்கார்ந்துருக்க அமைப்பு, முகத்தை அப்படி வச்சுக்கிறது, அதுதான் பெரிய ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அது எப்படி பிடிச்சவங்களுக்கு ஏன்டா அப்படி உட்காந்துருக்காருங்கிற மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு அது வேற மாதிரி விமர்சனங்கள், இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கிறேன். இந்த நிலையில தான் நேற்று உதயநிதி, எதிர்கட்சி தலைவரான உதயநிதி கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார். ஆளுங்கட்சி மீது கடுமையான விமர்சனம், பவர் கட்டில் ஆரம்பிச்சு, விவசாயிகள் விஷயம் ஆரம்பிச்சு, நீங்கள் அதுலேயே பெரிய சாதனை பண்ணிட்டீங்கன்னு அவர் முகத்திலேயே உட்கார வச்சுட்டு அவரை வச்சுக்கிட்டே பெரிய சாதனை தான், நீங்கள் பெரிய மாற்றம் கொண்டாந்துருக்கிறீங்க, உங்கள் தொகுதி தான் நம்பர் 1 இருக்குது பவர் கட்டிலங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டே அவரே சொல்லி கடுமையான விமர்சனம் பண்ணிட்டாங்க நேற்று. சரி, என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு இருந்தது. அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்து தான் படித்தார். அதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் நான் வந்து எடுத்த உடனே நான் சினிமாலேருந்து வந்த மாதிரி நீங்கள் என்னை சொல்கிறீங்க, கிரியேட் பண்ணுறீங்க, கிடையாது. நான் பல ஆண்டுகளாக மக்களுக்கான பல விஷயங்களை நான் செஞ்சேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் ஆரம்பித்து, மீனவர் பிரச்சனையில் ஆரம்பித்து, நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து போய் பார்த்துருக்குறேன், களத்தில் நின்றுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான ஒரு பல விஷயங்களை ஆதாரங்களோட பேசிட்டு இருந்தார். நான் அங்கே போய் இருந்திருக்கேன். ஒரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். லாபகரமா
2010 அந்த ஆண்டுகள் காலகட்டத்துல வந்து கரப்ஷனுக்கு எதிரா வந்து இந்தியா முழுக்க போராட்டத்துல அண்ணா ஹசாரே கூட அவர் கலந்து போராடினாரு. அதை வந்து மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மறந்துட்டாரு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் நான் கலந்துருக்கிறேங்கிற மாதிரி சொன்னார். அதெல்லாம் ஒரு ரைட், அதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் தான், கரெக்டு. பட் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து இந்த மின்வெட்டு சம்மந்தமாக பேசின விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு விஷயம், மின்வெட்டு கேட்டால் திருப்பி அதே சொல்கிறாரு பதில். என்ன சொல்கிறாரு, ஃபீஸ் கட்டையை தூக்கிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பேசுகிறார். இந்த அரசு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அவர்கள் செய்த தவறு. நேற்று செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் சொன்னார், இது வரைக்கும் ஒரு ஆய்வு கூட்டம் நீங்கள் நடத்தலைன்னு சொன்னார். அதுக்கு பதிலே காணோம். நேற்று இபி மினிஸ்டரும் நான் அதை பற்றி பதில் சொல்லலை. நிர்மல்குமாரும் கூட இல்லைங்க நான் ஆய்வு கூட்டம் 3 கூட்டம் நடத்திருக்கேன், ஏதாவது ஒரு டேட்டு டைம் எதையுமே சொல்லலை அவர். ஸோ நீங்கள் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்றைய குற்றச்சாட்டுகளுக்கு 19 தான் பதில் சொன்னார் முதல்வர். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி உதயநிதி கூட ஒரு விமர்சனம் பண்ணார். பிரச்சார கூட்டத்தோட ஒரு வெளிப்பாடை தான் இங்கேயும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கோவப்படுறார், தன்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கோபம் அவர்கிட்ட நல்லாவே தெரியுது. அவருடைய இன்றைய பேச்சு வெளிப்பாடு இருந்ததே ஒழிய விஷயமா இல்லை. நீங்கள் அதோட நீங்கள் கடைசியாக பார்த்தீங்களான்னு தெரில, நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் போயிட்டாங்க. எல்லாமே போனதுக்கப்புறம் யாரும் இல்லைல்ல, இப்போ நான் சொல்லிக்கலாமா, ஒன்று ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இந்த கழுத்தை அப்படி இவர் சிஎம் பண்ணார்ல, ஸ்டாலின் செய்தார். என்ன செஞ்சாரு, திமுக இது காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கு அப்புறம் நிருபர்களை பார்த்து ஒரு யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். அவர் எனக்கு தெரிஞ்ச அவரு திட்டமிட்டு செய்த மாதிரிலாம் தெரியல, நல்லபடியா முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தார். அதை வந்து இன்னைக்கு சிஎம் வந்து அது சபாநாயகரோட அனுமதி கேட்டு அது வந்து அவர் அதுதான் இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு உதயநிதி. என்ன சொல்றாரு, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்றத்துல. அவர் பேசும்போது விசில் அடிக்கிறாங்க. இதுவரை தமிழக வரலாற்றுல சட்டசபையில் இப்படி நடந்ததே கிடையாது, விசில் கிடையாது. அதுதான் சொல்றாரு, விசில் அடிச்சது. இப்ப அதே மாதிரி ஆக்ஷன் நீங்க ஓகே பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஆரம்பிச்சு பண்றாரு முதல்வர். இதெல்லாம் சினிமாத்தனம் அப்படின்னு அவருடைய விமர்சனத்தை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இந்த சம்பவத்துல இந்த இதில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த சம்பவத்துல இது பண்ணியிருக்கிறோம், இன்னொரு 3 சம்பவம் இருக்கு, அதுல மட்டும் நாங்கள் அக்யூஸ்ட பிடிக்க முடியல. இந்த மாதிரி ஆதாரபூர்வமா அடுத்தடுத்த விஷயங்களை பேசி இருந்தால் நன்றாக இருக்குங்கிறதா பெரும்பாலோட எதிர்பார்ப்பு. சட்டசபையை வந்து ஒரு சினிமாவை போல, ஒரு சினிமா ஷூட்டிங்க போல ஆக்கிட்டாங்க. நாளை பின்ன ஐட்டம் சாங்க கூட போட்டு ஆட விட்டுருவாங்களோ அப்படிங்கிற கேரவெல்லாம் வந்துருச்சு, இனிமே கேரவெல்லாம் வந்துடும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவர் வந்து பிரஸ் மீட் இல்ல, ஒரு முக்கியமான இஷ்யூ தான் பேசும்போது தான் சர்ச்சையானது. என்னது, ஒரு டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது தான் இப்போ மேட்ரு. ஸோ நீங்கள் அது பண்ணுங்க, குற்றச்சாட்டு பண்ணுங்க, ஆதாரத்தை கொடுங்க. இங்கே 2-3 இடத்துல பிடிச்சோம் நாங்கள் சொல்லுங்க, இல்லை எங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், புரியுதுங்களா? நீங்கள் ஆதாரம் இல்லாத பல விஷயங்களை இன்னைக்கு முதல்வர் பேசிட்டார். அதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசும்போது திமுக தான் தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை பத்தி எதிர்கட்சிகள் தூண்டி விட்டதுனாலதான் எதிர்கட்சி மாதிரி சொல்றாரு. எதிர்கட்சி வேற யாரு அங்க திமுக தானே, வேற யாரு இருக்கா அப்ப அவங்களுக்கு எதிர்கட்சின்னு? சோ அப்போ திமுக ஆட்சி காலத்துல வந்து அப்போ விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூண்டுதலால வந்து போராட்டங்கள் வெடித்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க அந்த மாதிரி அவர் பேசுற விஷயங்கள், நீ பவர் கட்டுக்கோ, விவசாயிகள் பிரச்சனை விஷயத்துக்கோ, புரிஞ்சுங்களா? நீங்க அதே மாதிரி இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, ரைட், நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்தவர்களை விட மாட்டோம்னு சொல்றீங்க, ரைட்டு. இப்போ நாளைக்கு விஜயபாஸ்கரை சேர்க்க போறீங்களே அதிமுகவில், ஏற்கனவே பலரை சேர்த்து இருக்கிறீங்களா அதிமுகவில்? இப்போ அவங்க மேலாம் வழக்கு பதிவு பண்ணிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு தான் கட்சியில் சேர்ப்பீங்களா, இல்லை கட்சியில் சேர்த்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்க போறீங்களா? திமுக மட்டும் சொல்றீங்க, ரைட்டு, உங்களை சார்ந்து வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறவங்கள்ட்ட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்பயுமே சில மந்திரிகள் மேல இப்பயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மைன்ஸ்லாம் இன்னும் வேற மாதிரி கலெக்ஷன் வர ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தரப்புல பேசுறாங்க, புரியுதுங்களா? நீங்க அதனால நீங்க இன்னும் 40 நாள் தான் ஆகுது, 50 நாள் தான் ஆகுது உங்களுடைய நிலைமை.
நீ அதனால உடனே நாங்கள் வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி உங்களை நீங்களே மகுடம் சூட்டி கொண்டதுக்கெல்லாம் வேலை கிடையாது. என்ன டைம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் ஊழல் பண்ண யாரையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடிந்ததா? இல்லையேன்ற நான். நீ உங்களுக்கு வந்து நீ ஊழல்னா இப்போ திமுக மட்டும் தான் ஊழலா? அண்ணா திமுக கிடையாதா? மற்றவங்களுக்கு யாரும் ஊழலை பற்றி பேசவே முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு அவருடைய பேச்சுங்கிறது எல்லாமே பார்த்தா வழக்கமாக ஏற்கனவே அவர் மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. அதாவது ஏத்தையும் தாத்தையுமே பேசுவாங்க. எப்படின்னா ஒரே மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ரைஸ் பண்ணி பேசுறது வேற மாதிரி. அப்படியே அதுதான் உதயநிதி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் பேசுகிற அந்த அரை மணி நேரத்தையுமே 10 ரீல்ஸாக பிரிக்கலாம், 10 ரீல்ஸாக பிரிக்கலாம். அந்த மாதிரி அவர் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு சிஎம்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதனால இன்றைய அவருடைய இது கன்னி பேச்சு, அப்படிதான் நம்ம சொல்லணும். இது கன்னி பேச்சு அவருக்கு. முதல்வருக்கு கன்னி பேச்சுனா முதல்வர் பதில் உரைங்கிறது முதல் முறையா இதுதான். ரெண்டாவது கூட்டணி ஆட்சி, நாங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்ததுனால இருக்கு. அதுவும் அது நாங்க தான் அனுப்பிச்சுட்டோம். சிபிஎம் வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறது, எங்களுடைய இண்டிபெண்டன்ட் நாங்க தனியாக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவரே சொல்றாரு, நாங்க யாரை நம்பி நாங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப அவர் எல்லாத்தையும் எதிர்கட்சிகளையும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தி பேசுற மாதிரி தானே இருக்குது. யாரையும் நம்பி நாங்க நீங்க இல்லை அப்படிங்கிறத நீங்க உதயநிதி என்ன சொல்றாரு, சரி யாரையும் நம்பி இல்லைங்கிறதுக்கு எதுக்காக சிவி சண்முகம் வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படின்னா எதுக்கு ஏடிஎம்கே அவரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல கொள்கை ரீதியா அவர் வைக்கிறாரு. அதாவது அதிகாரம், அதாவது ஃபுல் மெஜாரிட்டி வந்தாலும் தரமாட்டாங்க, மைனாரிட்டி ஆட்சி நடத்தினாலும் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. கடந்த 2006-11 மைனாரிட்டி ஆட்சி, அப்போது யாருக்கும் கொடுக்கல. இப்பவும் 2021-26 ஃபுல் மெஜாரிட்டி, அப்பவும் யாருக்கும் கொடுக்கல. இப்போ இந்த மைனாரிட்டி ஆட்சி கூட்டணி மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்கு. இது நம்ம கூட்டணி கட்சிகளுக்கும் தாவேகாவுக்கும் இடைப்பட்ட முரணை நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். நேற்று நடந்த சட்டசபையில மாண்பு உறுப்பினர், பாஜகவோட உறுப்பினர் திரு போஜராஜன் அவர்கள், பிரதமர் மோடிக்கு நீங்க வந்து கண்ணியப்படுத்தணும், மரியாதைப்படுத்தணும்னு சொல்லி ஒரு டோன்ல அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனடியாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் எந்திரிச்சு அதை வந்து கண்டிக்கிறாரு. சபாநாயகர் உடனே குறிக்கிட்டு இல்ல நாங்க வந்து மோதல் போக்கெல்லாம் கடைபிடிக்க மாட்டோம், நீங்க ஒரு அமைச்சரை பார்த்து இதே திமுகவினருடைய ஒரு அமைச்சராக இருந்து இப்படி பேசியிருந்தால் அந்த சபாநாயகர் அவர் முட்டுக்கட்டையாக இருந்திருப்பாரா? ஒரு விஷயம் தான். அப்போ இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுத்தது பெரிய விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுல மிகப்பெரிய சுயநலம் இருக்கு, உங்களுக்கு சுயநலம் இருக்கு. அவங்க போயிடக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கிறீங்க. அதனால அவங்க செய்யற தவறுகளுக்கு அவங்களையே நீங்க வந்து ஆட்படுத்தி, இல்லை கவர்மெண்ட் மேல ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னா அவங்களுக்கும் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான விஷயம் தான் அது. புரியுதுங்களா? நீங்க அந்த ஒரு விஷயத்த தான் இவர் சொன்னார், திரும்ப சொன்னார், எங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க, ஒரு கூடுதல் நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் நாங்க உள்ள சேர்ந்தோம்னு சொன்னார். பெருந்தன்மை கிடையாது. சமூக நீதி பேசுறவங்க எதுக்கு விசிகாவுக்கு ஆதி திராவிட நலத்துறையை நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசணும். சிறுபான்மை கொடுக்குறீங்க, முஸ்லீம் லீக்கு எதுக்கு சிறுபான்மை கொடுக்குறீங்க நீங்க? சரி, அதெல்லாம் நிறைய முரண் இருக்கு, இதுல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பெருந்தன்மையெல்லாம் கிடையாது. நீங்க கண்டிப்பா 140 150 வாங்கியிருந்தீங்க, 50 போயிருந்தீங்கன்னா நீங்க எப்படி நீங்க கூட்டணி எப்படி யாரை சேர்த்திருக்க போறீங்க? யாருக்கும் நீங்க ஆதரவு கேட்டிருக்க போறது இல்லை. என்ன காரணம்? நீங்க ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கும்போது நீங்க விசிகாவை கேட்க போறீங்களா, இல்லை நீங்க கம்யூனிஸ்ட் கேட்க போறீங்க? எதுவும் கிடையாது. யாரும் உங்க அமைச்சரவையில் பங்கெடுக்கிறதுக்கு வேலையே இல்லை. இப்போ ஒரு மைனாரிட்டிங்கிறதுனால ஆதரவு கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்ததன் அடிப்படையில் நீங்க வந்து அவங்கள அமைச்சரவையில் சேர்த்துருக்கிறீங்க. அதனால இது பெருந்தன்மையெல்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு யாரையும் நம்பி நான் இல்லைன்னு சொல்றது எல்லாம் கூட பொதுக்கூட்டத்தில் பேசலாம். வைக்கும் இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் எப்படி வேணாலும் பேசலாம். பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அது பண்ணி எதை பண்ணி எது வேணாலும் சொல்லலாம். சட்டமன்றத்தில் அப்படி பேசக்கூடாது. அப்படி இன்னைக்கு முதல்வருடைய பேச்சு பதிலுரை ஒரு இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் வந்து தனக்கு பின்னாடி இருந்தாங்க பார்த்தீங்களா 107 பேர், அவங்களுக்காக பேசுன மாதிரி இருந்துச்சு அவருடைய பேச்சு. தமிழக மக்களுக்கு பேசுன மாதிரி தெரியல. அவங்க சந்தோஷப்படணும்,
தன் கட்சிக்காரங்க நான் பேசவே இல்லைன்னு எல்லாம் வருத்தமாக இருக்காங்க, நீங்கள் என்ன சட்டமன்றத்தில் இப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கீங்கன்னு வருத்தப்படுறதுக்காக இன்னைக்கு அவர் பேசிட்டு போயிருக்கார். அது அவங்க வேணால் கொண்டாடலாம். நடுநிலையில் உள்ளவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், இது எல்லாமே அந்த முதல்வருடைய பதிலுரையை பெரிய லெவலில் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க முடியாது. காரணம் பாயிண்டாக இல்லைங்கிற நான். நீங்கள் பாயிண்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அழகாக பண்ணியிருக்கலாம். விவசாயிகள் பிரச்சனை என்ன கரெக்டு தான், எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது, கடன் தள்ளுபடியில் எங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்குது, எங்களால் பண்ண முடியல, அந்த திருப்திப்படுத்த முடியல அவங்கள, அடுத்த முறையை அவங்கள வந்து திருப்திப்படுத்துகிறோன்னு சொல்லலாம், பதில் சொல்லலாம். பவர் கட்டுக்கு அதே மாதிரி பதில் சொல்லியிருக்கலாம். சட்டம் ஒழுங்கு விஷயத்துக்கும் இப்போ தான் அந்த டிஜிபி விஷயத்த சொல்கிறார். நீங்கள் டிஜிபியே போடல, அதெல்லாம் இதுக்கு காரணமா? இப்போ நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பற்றி தானே இப்போ பேசுகிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசலை. இப்போ 40 நாட்களாக உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இந்த அரசு எப்படி கையாளுதுன்னு கேட்குறாரு உதயநிதி. நீங்கள் டிஜிபியே போடலையேன்னு கேட்கறதுக்கு இது பதிலாது, அது சரியாக இருக்காது. இப்போ நாங்கள் ஆள் போட்டிருக்கோம், இத்தனை வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், இத்தனை அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னார்னா அது வேற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலாக இருக்கும். அதுதான் சில எல்லா விஷயங்களுமே அப்படிதான் சொல்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்டு, டாஸ்மார்க் அப்படின்னு போறீங்க, இந்த 10 ரூபா விஷயத்துக்கு நீ பதில் சொல்லுங்க. 10 ரூபாய்ங்கிறத நிப்பாட்டிட்டு சொல்லுங்க. சொல்றேன் நான், நீ 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்களே, நிப்பாட்டிட்டீங்களா? 40 நாள் ஆச்சு, 50 நாள் ஆச்சு, இன்னும் நிறுத்தலையே, உங்களால் நிறுத்த முடியலையே. ஏங்க நீங்க செந்தில் பாலாஜி தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொரு டாஸ்மார்க் ஊழியரும் அந்த 10 ரூபா எதுக்கு வாங்குறாங்கன்னு நீங்க விளக்கம் சொல்றாங்களே எல்லா வீடியோலையும். ஏங்க மெயின்டெனன்ஸுக்காக வாங்குறோம், எங்களுக்காக வாங்குறோங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? செந்தில் பாலாஜி வாங்க சொல்லல. நியாயமா பேசுங்க. நீங்க உங்க டாஸ்மார்க் இவரு ஆதவ அர்ஜுன் பேசிய பேச்சு எவ்வளவு, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. நியாயம் இல்லை, தவறா பேசிட்டோன்னு சொல்ல முடியுமா உங்களால? டாஸ்மார்க்கை பத்தி பேசுவீங்க, போய் பாட்டு பாடினீங்க கரூர்ல, போய் சம்பவம் என்ன நடக்குதுன்னு தெரியாமையோ இல்லை வாண்டனா ஒருத்தரை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக அதை பண்ணிட்டீங்க. இப்போ இவங்களால ஒன்றும் சரி உங்க கவர்மெண்ட் பண்ண முடியலங்கிற நான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக பேசியிருக்கணும் அவர். உங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சொன்னாங்கல்ல, இந்த டாஸ்மார்க்கில் 10 ரூபாங்கிற விஷயத்துல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய தாவேகா நிர்வாகிகள் தான் நிறைய இது மாதிரி குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொன்னதை நீங்க வேற மாதிரி விளக்கத்தை சொல்லலாமே. இல்லை தாவேகா நீங்க சொன்னீங்க, இந்த திமுக காரர் இங்கே பண்ணியிருக்காரு, அண்ணா திமுக காரர் இங்கே பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு விளக்கத்தை சொல்லினாருன்னா ஒரு மக்களுக்கு வந்து இதை பற்றி பேசும்போது இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும் போதுதான் அமளியில ஈடுபட்டாங்க. பிறகு இவரு ராஜ்மோகன் அமைச்சர் எஞ்சி நின்று அதுக்கு பதில் சொன்னார். நீங்களும் தான் நேத்து வந்து என்னென்னலாமோ பேசுனீங்க, நாங்க அமைதி காத்தோம், செங்கோட்டன் இடையில நடந்துட்டாரு. நீங்க வந்து சோஃபா மாடல்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? குதிரை பேரன்னு சொன்னீங்க, குதிரை பேரங்கிறது அவை குறிப்பில் இருக்கக்கூடாது, கட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுவும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த குதிரை பேரத்துக்கு சோஃபா மாடலுக்குலாம் உரிய விளக்கம் கொடுத்திருக்கலாம். முதல்வருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. காமராஜிட்ட போய் நம்ம போய் கார்ல உட்கார்ந்து நம்ம கையெழுத்து வாங்கணும், அந்த வீடியோவை ஏன் நம்ம பிடிச்சோம், அவரு பிறகு ஏன் டிடிவி தினகரனோட சேர்ந்து ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு, மறுநாள் திருப்பி சட்டசபையில வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல எதுக்கு உங்களை புகழ்ந்து அப்படி தள்ளினாரு. இன்னைக்கு இல்ல யார் யார் எதுக்கு சேர்ந்தீங்க? கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, வழக்கம் சொல்லிட்டாங்க, சிபிஐ சொல்லிடுச்சு, சிபிஎம் சொல்லிடுச்சு, ஐயுஎம்எல் சொல்லிடுச்சுங்கிறத நீங்க விளக்கமா சொல்லி நீங்க சொல்லிட்டு போயிடலாமே. அதை நீங்களே குதிரை பேரம்ங்கிறத சொல்றதுக்கு உங்களாலேயே மறுத்து சொல்ல முடியல. அதுக்கு வேற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா பண்ணிருக்கலாம், யூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி குதிரை பேரமா இருக்கட்டும், சோபா மாடல் அரசுன்னு சொல்றதுக்கு எல்லாமே கூட விளக்கத்தை சொல்லியிருக்கலாம், அழகா பேசியிருக்கலாம். சார் நீங்க சோபா மாடல்னு சொன்னீங்களே, உட்காருங்க சார், நான் பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியிருந்தா, ஏப்பா பரவாயில்ல விஜய் பயங்கரமா பேசியிருக்காரு இன்னைக்கு, பாயிண்ட் புட்டு இல்லை. நீங்க உங்களுடைய பேச்சு எல்லாத்துக்கும் கோபத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க பேசுறீங்க, பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறீங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற விஷயத்தை நீங்க பேசும்போது நீங்க தெளிவா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா 13 கோடி எங்க அகாமத்தை கிடைச்சிச்சு, இந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். இது பார்ட்டி ஃபண்டுங்கிறது யாரோ சொல்லி, இது 10 ரூபா மேட்ரு மாதிரி தான் வைக்கும். இது பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து யாரோ ஏதோ ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். அதுக்கு நீங்க உரிய விளக்கத்தை சொல்லியிருக்கணும். அதனால விஜய் இன்னைக்கு உதயநிதியோட ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் தெளிவா இன்னைக்கு வெளியே சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து அவர் நிருபர்களை பார்க்கும்போது சினிமாத்தனம் இன்னும் குறையவில்லை, முழுக்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் சினிமாத்தனத்தை கொண்டாந்துட்டாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி விசில் அடிக்கிறதெல்லாம் வந்து இதை வந்து சபாநாயகரும் முதல் கண்டிச்சிருக்கணும்.
விசில் அடிக்கிறது எல்லாமே எப்படிங்க அதை ஏற்றுக்க முடியாதுல்ல, யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது. அவரும் ரசிக மனப்பான்மையோட விஜய் அணுகிறாரா? ஏன்னா அவ்வளோ அவ்வளோ விஜய் பேச பேச அவரு இல்ல சபாநாயகருங்கிற ஒரு இருக்கையில நம்ம ஓரளவு பரவாயில்லங்க. அமர்ந்திருக்கோங்கிறத நீங்க தாண்டி இல்ல இல்ல அவ்வளோ அவரு சிரிக்கிறாரு. அவரு ஆமா சிரிக்கிறாரு அவருக்கு. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன். தன்னுடைய கட்சியினரை இன்னைக்கு திருப்திப்படுத்தி இருக்கிறார் விஜய். ஆனா மக்களை திருப்திப்படுத்தி இருக்கிறாரா? உரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரானா இல்லை. அதை நம்ம ஒத்துக்கணும். அதுதான் என்ன சட்டமன்றத்துக்கு ஏன் அப்படியே உட்காந்துருக்காரு தலைவர்? என்னங்க மனசே சரியில்லைங்கன்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு இல்ல இல்ல நான் அப்படியே நல்லா பேசுவேன், நினைச்சா பேசுவேன்னு பேசுறேன். ஆனா அது ஆக்கப்பூர்வமான விஷயமானா இல்லை. அதுதான் உண்மை. சார் அதுதான் சார். இப்ப கடைசியா அவர் பேசின விஷயம் தான். அதாவது குட்டி கதை சொல்லவா? ஏதாவது இது பொதுமேடை ஆக்கிட்டாரு. ஒவ்வொரு அதுதான் நான் பொதுமேடையில அவர் சொல்றேன். பேசும்போது குட்டி கதை சொல்லவான்னு சொல்லி கடைசியா முடிப்பாரு. அதே போல குட்டி கதையை சொல்றேன்னு சொல்லி உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணி திரு மு.க. ஸ்டாலினை வந்து இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவன் அப்பா எங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு நிழல்ல பார்த்தாங்களாம் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கதையை அதுதான் அவங்க சொல்லி அவங்க கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தலாம். ம். நீங்க முதல்வரா இருந்து உங்களுடைய 40 நாட்கள் ஆட்சி என்னென்ன சாதனை பண்ணியிருக்குன்னு சொல்லி இருந்திருக்கணும். அதுதான் இந்த பதிலுரையிலே அதுதான மேட்ரு. நாங்கள் 40 நாள் எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு பட்டியலை அழகா ஸ்கிரிப்டா நீட்டாக பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம் ஹக்கீம் அவர். யாருமே பதில் சொல்லியிருக்க முடியாது. இதை பாருங்க, இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த 10 நாளில் 40 நாளில் இவ்வளோ தான் செய்ய முடியும், இன்னும் எங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குது, நிறைய செய்வோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தாருன்னா மற்றவங்க இவ்வளோ பிரச்சனைக்கே வேலை இல்லை. மீண்டும் திமுக மேலே பழிய போடுறது, திமுக தான் நாங்கள் என்ன பண்ணுறது, இனிமேலாம் சொல்ல முடியாதுல்ல. இனிமேல் திமுக திமுக எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? விவசாயிகளுக்கும் திமுக, பவர் கட்டுக்கும் திமுக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் திமுகன்னு இப்படியே போயிட்டே இருக்கிறது. அது சரியா இருக்காது. சரியா இருக்கு. நிச்சயமா சார். அதுக்கு உண்ட நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கலாம். சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இஷ்யூஸ் அவருடைய குறுகிய கால ஆட்சி காலகட்டத்திலேயே பெரும் பெரும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கலாம். எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து நழுவி அண்டை மாநிலத்துக்கு போறதை பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய கையாளாதனம் என்ற ஒரு தடுமாறுறாங்க. அந்த அம்மாவே பிரஸ் மீட்லயே தடுமாறுது. எதிர்கட்சியில தொடர்ந்து விமர்சனத்தை உள்ளாக்குறாங்க. அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கலாம். இப்படி பல இஷ்யூஸ் இருக்கு. அதை தாண்டி இதை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி சட்டசபைக்குள் எப்படியாவது இதை நாம் புகுத்தி விட வேண்டும், எதிர்கட்சியினரை ஒரு கோபத்திற்கும் கோபப்படுத்தும் ஆளாக்கிறனும், மக்கள் மத்தியிலையும் இதை நாம தன்னை ஒரு ஹீரோவா காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் பண்ணிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை போய். நன்றி.